தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தாக்குதலுக்கு முன் நீர்கொழும்பு தேவாலயங்களின் தகவல்களை சேகரித்த முஸ்லிம்கள். இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒலித்த பாலச்சந்திரன் படுகொலைக்கான நீதி கோரல். யாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்து விவகாரம் அரச தரப்பு தகவல். ஜோசித ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவசர அழைப்பு. மண்டைதீவு படுகொலையின் 40 ஆண்டுகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 31 உறவினர்கள் படுகொலை. கொழும்பு காலிமுகத்திடல் கடலில் துயரம், நீராடச் சென்ற 11 வயது மாணவன் பலி. திருகோணமலை பாடசாலை மாணவர்கள் 15 பேருக்கு ஒவ்வாமை. இலங்கைக்கு கடத்த முயன்ற பெறுமதியான பொருட்கள் தமிழகத்தில் வைத்து பறிமுதல். பிமல் வீரவன்ச மனைவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, உறுதியானது சிறை தண்டனை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்ட போக்குகள் குறித்தும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலைவின் விசாரணை தொடர்பிலும் அரசியல் களத்தில் பேசுபொருட்கள் அதிகரித்துள்ளன. ஆளும் தரப்பு விசாரணையில் இருந்து ஒரு துளி கூட பின்வாங்கப் போவதில்லை என சபதம் செய்துள்ள நிலையில் எதிர்த்தரப்பின் சில எம்பிக்களும் அரசியல்வாதிகளும் இதை சவாலுக்குட்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சலைவின் விடுதலையை இலக்காக கொண்ட நகர்வுகளும் கோரிக்கைகளும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எம்பிக்களின் தலைமையில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் பொது பாதுகாப்பு அமைச்சர் விசாரணை தொடர்பில் பரப்பப்படும் பொய்களை உடத்தறிய வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில் விசாரணையில் வெளிவந்த சில விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு சுமார் 3 வாரங்களுக்கு முதல் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் நடைபெற்ற ஆராதனையில் கலந்து கொண்டோரின் எண்ணிக்கை உள்ளிட்ட முக்கிய தகவல்களை சேகரிக்குமாறு அவர் 4 முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டதாக அவர் கருத்தொன்றை வெளியிட்டார். ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீர கொல்லப்பட்ட போது அவரின் மகன் கொல்லப்படவில்லை. ஜாகரான் உயிரிழந்த போது அவரது மகள் பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படியானால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட போது மட்டும் ஏன் அவரின் மகனான சிறுவன் பாலச்சந்திரன் கொல்லப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம் கேள்வி எழுப்பினார். யுத்த காலத்தில் அவ்வாறு இடம்பெற்றால் அது யுத்த குற்றமாக கருதி விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் நேற்றைய நாடாளுமன்ற உரையில் வலியுறுத்தினார். பிரபாகரனின் மகன் படுகொலை செய்யப்பட்டவை சனல் பூ ஆவணமாக பொய் கூறுகிறது. பிரிட்டனில் உள்ள இலங்கை விவசாயிகள் ஆலயம் நிராகரிக்கிறது என்று புதன்கிழமை வெளியான தமிழ் பத்திரிகை ஒன்றின் செய்தியை சபைக்கு காட்டி அவர் கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. குறித்த தீ விபத்தானது அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு அந்த விசாரணையின் அடிப்படையிலான முன்னேற்றம் விரைவில் கிடைக்கப்பெறும் என்றும் பிரதி சுகாதார அமைச்சர் கசங்க விஜயமுனி தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது பிரதி அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியசாலையில் இடம்பெற்ற தீ விபத்து அபாயகரமானது. மருந்துகள் தொடர்பான விவரங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற போது இந்த சம்பவம் பதிவானமை மிகவும் அபாயம் மற்றும் சந்தேகத்துக்குரியதாக பார்க்கப்படுவதாக அதன் போது அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற 16ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவருக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யோசித ராஜபக்சவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிரான பயங்கரவாத யுத்தம் நிலவிய போது யோசித ராஜபக்ஷ ஒரு சப் லெப்டினன்ட் அதிகாரி இலங்கை கடற்படையில் இணைந்து கொண்டார். கடற்படையில் இணைந்து தன்னுடைய ஆரம்ப கட்ட ராணுவ பயிற்சியை முடித்த பின் அவர் மேலதிக ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை பெறுவதற்காக பிரித்தானியாவுக்கு சென்றதாக தெரிய வருகிறது.
மண்டைதீவு படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. குருநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் இந்த நினைவு தினம் குருநகர் மக்களின் அஞ்சலியோடு இடம்பெற்றது. குருநகர் ஆலய பங்குத்தந்தை திருப்பலி ஒப்புக் கொடுத்து மெழுகுவர்த்தி தீபமேற்றி மலர் தூவி மக்கள் அஞ்சலி செலுத்தினர். 1986 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி குருநகர் கடல் பகுதியிலிருந்து ஒரு படகில் 31 மீனவர்கள் கரைவலை மீன்பிடிக்க மண்டதீவுக்கு சென்றனர். அதன்போது அங்கு நின்ற கடற்படையினர் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு வாளால் வெட்டி படுகொலை செய்தனர். இதன்போது 31 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 31 பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களுடன் 40 ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் உறவுகள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியிருந்தனர். காலிமுகத்திடல் கடலுக்குள் நீராடச் சென்ற 11 வயது மாணவன் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளார். இந்த துயரமான சம்பவம் கொழும்பு காலிமுகத்திடல் கடலில் நேற்று மாலை இடம்பெற்றது. காலிமுகத்திடல் கடலில் 6 சிறுவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கடற்படையினர் இணைந்து அடித்து செல்லப்பட்ட 5 சிறுவர்களையும் மீட்டிருந்தனர். அவர்களில் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் 3 லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய பாடசாலை மாணவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீரில் மூழ்கி காணாமல் போன மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 10 வயதுடைய மற்றொரு மாணவனை தேடி காவல்துறை உயிர்காப்பு அதிகாரிகளும் கடற்படை சுடிகோடி குழுவினரும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கந்தலாய் ஆயிஷா பெண்கள் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த 15 மாணவர்கள் உணவு ஒவ்வாமையின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு ஒவ்வாமை காரணமாக கந்தலாய் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. விசாரணையில் மாணவர்களுக்கு உணவாக அன்னாசி பழங்கள் வழங்கப்பட்டதாக தெரிய வந்தது. இதேவேளை நேற்று மகதிவுல் பாடசாலையில் உணவு ஒவ்வாமை காரணமாக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். இந்த மாணவர்களுக்கு பசும்பால் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அப்போது திரேஸ்புரம் கடற்கரையின் வடபுறம் உள்ள வாடையில் இலங்கையில் கடத்துவதற்காக பதிவெண் இல்லாத இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் ஏறிக்கொண்டிருந்த 42 மூடைகளில் இருந்த வாசனை சவர்க்காரங்கள் 11,520 செம்புகள் கடத்தல் கும்பல் போலீசாரை பார்த்ததும் அப்படியே கைவிட்டு தப்பிச் சென்றனர். இதையடுத்து அங்கு கிடந்த இந்திய ரூபாயில் 30 லட்சம் பெறுமதியான சவர்க்காரங்கள் செம்புகளை போலீசார் மீட்டுள்ளனர். மேலும் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகையும் பறிமுதல் செய்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முறையற்ற கடவுச்சீட்டை தம் கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக சசி வீரவன்ச தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன மேன்முறையீடு செய்த பெண் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். குறித்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவன்சவுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகளின் பொழுது டிக்டாக் செயலியினூடாக கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்ட 2 சாகச மோட்டார் சைக்கிள் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சம்மாந்துறை புறநகர் பகுதிகளில் திடீர் போக்குவரத்து விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்பொழுது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் செலுத்தல், சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தல், கவனக்குறைவாக வாகனம் செலுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளுக்கு 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அவற்றின் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் டிக்டாக் செயலியினூடாக கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி வெளியிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 2 போலீசார் கைது செய்தனர். மேலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சாரதி அனுமதி பத்திரம், வாகன வருமானி சான்றிதழ், காப்புறுதி சான்றிதழின்றி வாகனம் இயக்குதல், தலைக்கவசம் அணியாமை மற்றும் கவனக்குறைவாக வாகன ஓட்டம் போன்ற குற்றச்சாட்டுக்காகவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியால் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். குறிப்பாக இதன் காரணமாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் தனக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே இதனுடைய பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் பொழுது சிறப்புரிமை மீறல் பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றிய பொழுது அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இலங்கை தமிழரசுக் கட்சியாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனால் நாடாளுமன்றத்துக்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் அச்சுறுத்தல் நிலவுவதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து தான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். தன்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ துப்பாக்கி தொடர்பில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் நான் அந்த துப்பாக்கி ஒருபோது முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் வலியுறுத்தல் விடுத்துள்ளார்.